அருமை நண்பர்களே, வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம், உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்த்து கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். நீ உன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய மனதையும் பேணி பாதுகாக்கிறாய். இந்திரா காந்தி சுட்டு இறந்து போன பிறகு, சுடப்பட்ட பிறகு நட்வர் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் சங்கர் தயாள் சர்மாட்ட போறாங்க. மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய அறிவாளி, மாமனிதன். இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உடனடியாக நீங்க தான் வரணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் என்ன சூஸ் பண்றீங்க சார்? மிகப்பெரிய அறிவாளி, உங்களை விட யாருமே இல்லை, நீங்க தான் இந்த நேரத்தில் எப்படி ஒரு கிரைசிஸ், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த இந்தியாவிற்கு தலைமை இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர் குலுங்கி குலுங்கி அழுகுறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் சார் அழுகுறீங்க என்று. நான் படித்த அறிவின் மூலமாக இந்த இந்தியாவை என்னுடைய விரலால் வழிநடத்த முடியும், ஆனால் என்னை வழிநடத்துவதற்கே நடக்க வைப்பதற்கே 2 பேர் தேவை என்ற நிலையிலே நான் அமர்ந்திருக்கின்றேனே. இந்தியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கலாமா? கூடாது என்று மறுத்து விட்டார். அவர் பதிவு செய்கிறார், நான் அறிவை வளர்த்து கொள்வதற்காக செய்ததிலே பாதியை கூட என் உடலை பார்த்து கொள்வதற்காக செய்யவில்லை. 13,000 கோடிக்கு அதிபதி ராகேஷ் ஜூஜூன்வாலா, ஷேர் மார்க்கெட். அவன் சொல்கிறான், ஐ தாட் ஐ எம் எ வெரி குட் இன்வெஸ்டர். My best investment is in share, but my worst investment has been my health. I advised all of you, please invest more in health. 50 வயசு 60 வயசுலேயே என் சொத்தை அனுபவிக்காமல் செத்து போகிறேன்டா, தயவுசெய்து புரிஞ்சுங்களாங்க. ஸ்டீவ் ஜாப், வர்த்தக உலகத்திலே கோடிகளை கொட்டினேன், மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையிலே சென்றடைந்தேன். வர்த்தக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளன் தான். ஆனால் இப்போது மரணப்படுக்கையிலே 60 வயதை கடக்கும் போதே, இந்த காலகட்டத்திலே 80 வயது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது. என்னுடைய உயிரை இழுத்து பிடிப்பதற்கான மருத்துவமனையினுடைய உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே என்னை கேட்கிறது, எனக்கு கேட்கிறது. எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த வலியை எடுத்துக்கொண்டால் நான் தருவதற்கு தயார். ஆனால் நான் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன். காரணம், என்னுடைய உடலை பாதுகாக்கவில்லை. நண்பர்களே, செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போதுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா? ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம் தான் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம். ஒருவன் மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இது எழுதாத சட்டம். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒபிசிட்டி பற்றி பேசுறதுக்கு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் IMAலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேச போயிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு. ஒரு டாக்டர் எந்திரிச்சு என்கிட்ட கேட்டார், எக்ஸசைஸ் லாங்கஸ்ட் ரூட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நீங்கள் அதை ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் ஐயா உட்கார்ந்தாரு அப்படியே செத்து போயிட்டாரு, படுத்தாரு எந்திரிக்கல, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் செத்து போயிட்டான், நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவன் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு விரலை வெட்டலாமா காலை வெட்டலாமான்னு சொல்லி ஆஸ்பத்திரி வழியாக தான் சுடுகாட்டுக்கு போவான். அதனால அது லாங்கஸ்ட் ரூட்டியாண்ணா. எல்லா டாக்டரும் இதான் பண்ணாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரங்க. 168 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம். மீதமுள்ள 161 மணி நேரம் உங்களுக்கு உத்தரவு. இவ்வளோலாம் சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு பயங்கர பிஸி அப்படின்னு சொன்னால், ஈரோட்டிலேருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமான வேலையாக போகிறேன், காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ அவசரம்ட்டு போனால் எப்படி உங்களுடைய பயணம், சென்னை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ? நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே போய்விடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படி அற்புதமான இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கலைன்னா நம்ம எதுக்கு? நினைச்சு பாருங்க. 70 வயதை கடந்து தினம் 7 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்றேன், செய்வதை சொல்லுவதையும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எனக்காக அல்ல, உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையில் சாயந்தரம் நடந்துட்டு வர்றவன் காலை யமன் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா, இவன் நமக்குரிய ஆள் இல்லைன்ட்டு. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. அரசனாக இருந்தால் கூட அவனால் முடிகிற வேலையை தினம் தினம் செஞ்சான்னா அவனே தினம் போய் டாக்டர்கிட்ட பல்ஸ் என்னான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான்.
சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. எத்துணை 1000 ஆண்டுகளுக்கு முன். உடலால் அழியின் உடம்பால் அழிவர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர். எத்துணை சத்தியம் நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமோ, இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம், நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலா இருந்தா கூட மலரினுடைய மனம் குன்றாதான், கரும்பு கோணலா இருந்தா கூட வெள்ளை கட்டி அதில் எடுத்துடலாமா, இரும்பு கோணலானா அதை வளைச்சு யானையே வெல்லக்கூடிய அங்குசமாக்கலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு எப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன் கேட்டவன் தமிழன். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பார் பாரதி. அத்துணை பேரும் சொல்லி சென்று விட்டார்கள். நாம் செய்கிறோமா இல்லையா என்பதுதானே நண்பர்களே. நடந்தால் நாடும் உறவாடும், படுத்தால் பாயும் பகையாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான்.